இட்லி தோசை எல்லாம் நல்ல சாம்பல் நிறத்துல நல்ல சிகப்பு நிறத்துல இருக்கட்டும், அதுதான் சத்து. உளுந்த தொலியை தீக்காம முழு உளுந்தோட சிகப்பரிசியில மாப்பிள்ளை சம்பா அரிசியில ஒரு தோசை சுட்டு பாருங்க, அதனுடைய சுவை சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தொட்டுக்கொள்ள கருவேப்பிலை சட்னியோ இல்ல தக்காளி சட்னியோ இல்ல வெங்காய சட்னியோ அப்படியான துவையலை வைத்து சாப்பிடணும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில இட்லி செய்யறதுக்கு 250 கிராம் மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு 100 கிராம் கருப்புளுந்து எடுத்து 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசியும் உளுந்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 7 to 8 மணி நேரம் புளிக்க விடுங்க, அப்பதான் இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்க இப்ப எப்பவும் போல இட்லி ஊத்தி நல்லா சூடா சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த இட்லி ஹெல்த்தியானது, அது இல்லாம ரொம்ப சாஃப்டா டேஸ்டா இருக்கும். தக்காளி சட்னியோட சர்வ் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும்.